அன்பின் ஜங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி செந்தில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து புடலங்காவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஆக்சுவலி கடாயில் வந்து வேக வைக்க போகிறதில்ல. ரொம்ப ஈஸியாக அதே மாதிரி அந்த க்ரீனிஷ் கலர் மாறாமல் இருக்கணும் இல்லையா. சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம கடாயில் வேக வைக்கும் போது கலர் மாறி போயிடும், பச்சையாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நான் வந்து குக்கரில் போட்டுட்டு ஒரு விசில் வச்சுட்டு விசிலை வந்து தூக்கி விட்டுற போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் க்ரீன் கலராக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட வந்து நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு கம்மியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். ப்ளஸ் இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி, அதாவது தண்ணி நிறைய விடக்கூடாது, லைட்டாக கொஞ்சமாக ஒரு ஒரு ½ டம்ளர் கம்மியாகவே தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை வந்து ஜஸ்ட் ஒரு விசில் வச்சுட்டு விசிலை வந்து தூக்கி விட்டுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். விசிலை வந்து எடுத்து விட்டுற போகிறேன் ஃபுல்லாக. இப்போ கேஸ் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகலை, நல்ல சூப்பராக அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து புடலங்காவும் வந்து அதே டைம் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லா கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்கும், ஸோ அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ½ டீஸ்பூன் கடுகு, ½ டீஸ்பூன் ஜீரகம். நார்மலாக கடுகு உளுந்து பருப்பு கூட தான் தாளிப்போம். பட் எந்த பொரியலுக்குமே கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சோன்னா அதோட ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜீரகம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ப்ளஸ் ஒரு ½ டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம் பருப்பு செவந்துடுச்சு. ஸோ நான் அது கூட இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அது கூட எடுத்து வச்சிருக்கிற புடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிற புடலங்காய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கம்மியாக தான் போட்டேன், ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அவ்வளோதான், நம்ம அதுக்கப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதான், 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி விட்டாலே போதும். நம்மளோட புடலங்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். இதே நம்ம வந்து சப்போஸ் கடாயில் வந்து நம்ம வேக வச்சிருந்தோம்னா டைம் ஆகும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், அந்த க்ரீன் கலர் மாறவே இல்லை, அப்படியே இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் அது கூட வந்து கொஞ்சம் துருவின தேங்காவை ஆட் பண்ணலாம். நம்மளோட புடலங்காய் பொரியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அழகான விஷயத்துக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.